Hello guys, welcome back to Bomi's Education. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 10th supplementary The Tempest உள்ள paragraph தான் பார்க்க போறோம். Introduction பாருங்க. The Tempest was written by an English playwright William Shakespeare. இந்த Tempest எழுதினவர் யார் அப்படினா ஒரு இங்கிலீஷ் playwright William Shakespeare அப்படிங்கறவர் தான் எழுதினார். ஓகேவா? இந்த ஸ்டோரியில he pictured how Prospero the hero regained his dukedom with the help of his supernatural power. இந்த ஸ்டோரியில Prospero அப்படிங்கறவர் இந்த ஹீரோ ஓகேவா? இந்த ஸ்டோரியோட ஹீரோ எப்படி வந்து அவருடைய அரசாங்கத்தை காப்பாத்தினாரு, அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சு எப்படி அந்த ராஜ்யத்தை காப்பாத்தினாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இந்த ப்ராஸ்பரோ அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோவே. ஓகேவா? லெட் அஸ் see in detail. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பரோஸ் எக்ஸைல். ப்ராஸ்பரோ வாஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன். ஸோ ப்ராஸ்பரோ அப்படிங்கிறவர் தான் மிலன் அப்படிங்கிற நாட்டில் உள்ள ஃபேமஸான டியூக்னா கிங்குன்னு சொல்லலாம். ஓகேவா? மிரண்டா வாஸ் ஹிஸ் டாட்டர். மிரண்டா தான் அவனுடைய பொண்ணு, ப்ராஸ்பரோட பொண்ணு. ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் மேஜிக் புக்ஸ். அவருக்கு வந்து எதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா மேஜிக் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ அசர்ப்டு தி டியூக்டம் ஃப்ரம் ஹிம் அண்ட் செட் அவுட் ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் மிரண்டா அட் த சி. அதாவது அவருடைய பிரதர் ப்ராஸ்பரோட பிரதர் வந்து ஆண்டனியோ என்ன பண்ணிட்டாருன்னா அசர்ப்டு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறது. எதை பறிச்சுக்கிட்டாரு? அவனோட கிங்டம் டியூக்டம் இருக்கு இல்லையா, அதை பறிச்சுட்டு செட் அவுட் ப்ராஸ்பரோவை வெளியில் அனுப்பிட்டாரு. அண்ட் ஹிஸ் டாட்டர் மிரண்டா அட் த சி. ப்ராஸ்பரோவையும் மிரண்டாவையும் சீல வந்து தனியாக அனுப்பிட்டாரு. தே லேண்டட் ஆன் அன் ஐலாண்ட். கடைசியில் அவங்க எதில் வந்து லேண்ட் ஆனாங்க அப்படின்னா ஐலாண்டில். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பரோஸ் பிளான். ப்ராஸ்பரோஸோடைய திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் 12 years ப்ராஸ்பரோ வாண்டட் டு மேக் ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ அலன்சோ த கிங் ஆஃப் நேபிள்ஸ் ரிப்பன் ஃபார் த ராங் டீட்ஸ். He came to know that they were sailing by ship. செகண்ட் லைன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனிங் ஃபஸ்ட் லைன் சொல்கிறேன், ஈஸியாக புரியும். அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஆண்டனியோ ப்ராஸ்பரோவோடைய பிரதர் ஆண்டனியோ வந்து ஒரு ஷிப்பில் வந்து பயணித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ ப்ராஸ்பரோ வந்து என்ன பண்ண நினைக்கிறாருன்னா அவங்க தம்பி பிரதர் ஆண்டனியோ, யார் ஆண்டனியோனா அலன்சோ த கிங் ஆஃப் நேபாள் தான் வந்து ஆண்டனியோ. ஓகேவா? ஆண்டனியோவை வருத்தப்பட வைக்கணும், செஞ்ச தவறுகளை வந்து உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினச்சா ப்ராஸ்பரோ நினச்சாரு. He wanted to break his enemy ship by rising a violent storm in the sea. ஸோ அதனால் இவர் என்ன பண்ண நினச்சாரு அப்படின்னா பிரக்குனா உடைக்கிறது, எனிமீஸோடைய ஷிப்பை வந்து உடைக்க நினச்சாரு. எது மூலயமா அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரோம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, அப்படின்னா புயல். ஓகேவா? ஏரியல் த ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப். ஏரியல் அப்படிங்கிறது ஸ்பிரிட்டோட நேமு. ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஆவி. இந்த ஆவியோட உதவியை பற்றி பார்க்கலாம். ஆவிங்கிறது வந்து ஆவியோட நேம் தான் வந்து இந்த ஏரியல். ஓகேவா? ஏரியல் வாஸ் ப்ராஸ்பரோஸ் ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட். ஏரியல் வந்து ப்ராஸ்பரோக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு ஆவியாக இருந்தது. ப்ராஸ்பரோ ரைஸ்ட் த டெம்பஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏரியல். ப்ராஸ்பரோ வந்து டெம்பஸ்ட்டை வந்து உருவாக்கலாம். டெம்பஸ்ட்னா வந்து சூறாவளியை உருவாக்குனார். எது மூலயமா அப்படின்னா ஏரியலோடைய ஹெல்ப் மூலயமா சூறாவளியை உருவாக்குனார். He ordered ஏரியல் டு ஸ்கேட்டர் த பீப்புள் ஆன் த ஷிப். அதாவது ஏரியல் என்ன ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்கேட்டர்னா மக்களை வந்து சிதறவை, ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களை வந்து டெம்பஸ்ட்டை உருவாக்கி மக்களை அங்கே இங்கேயுமா வந்து ஆக்கிடு, சிதற வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேக் தம் ஸ்டே அப்பார்ட் இன் ஏ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். எல்லாரையும் வந்து ஒரு குழப்பம் அடையக்கூடிய நிலைமையில் வந்து தள்ளிடு, குழப்பமான நிலையில் எல்லாரையும் தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே அப்பார்ட்னா குழப்பமான நிலையில் தள்ள வச்சிரு அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்ஃபியூஷனாக ஒன்றுமே புரியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அவங்களாம். த்ரோ இஸ் மேஜிக்கல் பவர்ஸ். எது மூலயமானா மேஜிக்கல் பவர்ஸ் மூலயமா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ண போகுது ஏரியல். ஓகேவா? ஏரியல் மேட் ஆண்டனியோ அண்ட் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஃபீல் சாரி ஃபார் வாட் தே ஹேட் டன் டு ப்ராஸ்பரோ. ஏரியல் வந்து ஆண்டனியோங்கிறது யார், ப்ராஸ்பரோட பிரதரை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆண்டனியோங்கிறது யார் அப்படின்னா இந்த கிங் ஆஃப் நேபாளோடைய கிங்கு தான் வந்து ஆண்டனியோ. ஓகேவா? ஆண்டனியோவை ஏரியல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட வச்சுச்சு, சாரி கேட்க வச்சுச்சு. எதுக்கு அப்படின்னா ப்ராஸ்பரோவுக்கு செஞ்சக்கூடிய தவறுகளை வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்க வச்சிருச்சு. யார் அப்படின்னா ஏரியல். ப்ராஸ்பரோவை தான் வந்து கடலில் தூக்கி போட்டாங்களே, ப்ராஸ்பரோவையும் மிரண்டாவையும் கடலில் தள்ளப்பட்டுட்டாரு. யார் மூலயமா தள்ளப்பட்டாங்க அப்படின்னா நம்ம ஆண்டனியோ மூலமாக கடலில் தள்ளப்பட்டாங்க. அதுக்கு தான் வந்து ரொம்ப மன்னிச்சு சாரி கேட்க வச்சிருச்சு இந்த ஏரியல். ஓகேவா? ப்ராஸ்பரோஸ் ஃபர்கியூனஸ். ப்ராஸ்பரோடைய மன்னிப்பு பார்க்கலாம். ஆண்டனியோ வித் டியர்ஸ் ஆஃப் சாரோ. ஆண்டனியோ கண்ணில் தண்ணீரோட பெக்குடுனா என்னது கெஞ்சுறாரு. எதுக்காக கெஞ்சுறாரு அப்படின்னா ஹிஸ் பிரதர்ஸ் ப்ராஸ்பரோஸ் ஃபர்கியூனஸ். ப்ராஸ்பரோடைய மன்னிப்புக்காக ரொம்ப கெஞ்சுறாரு. ப்ராஸ்பரோ டிட் நாட்
வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் ஹிஸ் எனிமீஸ். ஆனால் ப்ராஸ்பரோ வந்து எனிமீஸ் மேலே எந்த ஒரு ரிவெஞ்சும் எடுக்க விரும்பலை. அவர் எனிமீஸ் என்ன பண்ணாங்களோ அதையே திரும்ப பண்ண அவர் நினைக்கல, ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கல. ஓகேவா? பட் டு மேக் தம் ரியலைஸ் தர் மிஸ்டேக். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களோ மிஸ்டேக் அதை உணரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஹி ஃபர்கிவ் ஆல் ஆஃப் தம். அவர் எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டார் ப்ராஸ்பரோ. ஓகேவா? அஸ் அ டியூட்டிஃபுல் ஃபாதர், ஒரு கடமையுள்ள மகனா ஹி அரேஞ்ச்டு தி கடமையுள்ள ஃபாதரா ஹி அரேஞ்ச் த மேரேஜ் ஆஃப் மிரண்டா. யாருக்கு அரேஞ்ச் பண்ணார் மேரேஜ் அப்படின்னா மிரண்டாக்கும் ஃபெர்டினண்டுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சாரு. அஸ் தே லவ்ட் ஈச், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பிடிச்சனால ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. கன்க்ளூஷனில் பாருங்கள், தஸ் ப்ராஸ்பரோ ரீகைண்ட் ஹிஸ் டியூக்டம் ஆஃப் மிலன். ஸோ கடைசியில் ப்ராஸ்பரோ வந்து தன்னுடைய டியூக்டம் அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்தை திரும்ப மீட்டுட்டார், ரீகெயின் பண்ணிட்டாரு. அட் லாஸ்ட் ஹி ரிலீஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட். தன்னோட உண்மையுள்ள ஆவியை வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸ்பிரிட் தான் வந்து ஏரியல். ஓகேவா? ஏரியல் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாரு. இட் இஸ் கிளியர் தட் ப்ராஸ்பரோ இஸ் ஏ நோபல் பர்சன். இதில் நமக்கு தெரியுது ப்ராஸ்பரோ வந்து ஒரு நோபலான பர்சன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த பேராகிராஃப். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.